ஓம் சாந்தி. 20/12/2024 வெள்ளிக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்தால் சதா மகிழ்ச்சி நிறைந்த மலர்ந்த முகத்தோடு இருப்பீர்கள். தந்தையின் உதவி கிடைத்து கொண்டே இருக்கும். ஒரு பொழுதும் குழப்பம் அடைய மாட்டீர்கள். நாம் இந்த படிப்பின் மூலம் இளவரசனாக இளவரசியாக ஆகின்றோம். இந்த நஷா சதா இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை சிரித்து கொண்டே விளையாடிக்கொண்டே ஞான நடனம் செய்து கொண்டே கழிக்க வேண்டும். சதா வாரிசாக மலராக ஆகுவதற்கான முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது இளவரசன் இளவரசியாக ஆகுவதற்கான கல்லூரியாகும். இங்கு படிக்கவும் படிப்பிக்கவும் வேண்டும். பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் ராஜாவாக ஆக முடியும். தந்தை படிப்பிக்கின்றார், அவர் படிப்பதற்கு அவசியம் இல்லை. தந்தை என்னுடைய செல்லமான குழந்தைகளே என்று அழைத்து புரிய வைக்கின்றார். நீங்கள் குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள். எப்போது குழந்தையாக ஆகின்றீர்களோ அப்பொழுதுதான் தந்தையின் ஆஸ்தி நினைவில் வரும். நாம் எதிர்காலத்தில் பாபாவின் ஆஸ்தியை அடைவோம் என்ற நினைவும் குழந்தைகளுக்கு இருக்கின்றது. இதுதான் ராஜ யோகமாகும், பிரஜா யோகம் அல்ல. உற்றார் உறவினர்கள் ஆகிய அனைவரையும் மறக்கத்தான் வேண்டும். ஒருவரை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. ஷரீரத்தின் நினைவும் வரக்கூடாது. தேக அபிமானத்தை விட்டுவிட்ட ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். தேக அபிமானம் வருவதன் மூலமாக அநேக விதமான வேண்டாத எண்ணங்கள், தலைகீழான எண்ணங்கள் வருகின்றது. தந்தையின் நினைவை மறப்பதனால் வாடிய மலராக ஆகிவிடுகின்றீர்கள். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்யவில்லை என்றால் இன்று சிரிப்பார்கள், நாளை அழ வேண்டிய நிலை வந்துவிடும். நினைவு செய்வதனால்தான் சதா முகம் மலர்ச்சியோடு இருப்பீர்கள். குழந்தைகள், நீங்கள் தந்தையிடமிருந்து சக்தியடைந்து மாயாவை வெற்றி பெற வேண்டும். வாரிசாக ஆகவில்லையெனில் பிறகு பிரஜையாக ஆகிவிடுவார்கள். சாதாரண உடலை நான் ஆதாரமாக எடுக்க வேண்டியிருக்கின்றது என்று தந்தை கூறுகின்றார். இயற்கையை ஆதாரமாக எடுக்காமல் குழந்தைகளாகி உங்களுக்கு எப்படி ராஜயோகத்தை கற்றுத்தர முடியும்? ஆகவே நான் இந்த உடலில் பரகாய பிரவேசம் செய்துள்ளேன். உலகத்தின் 3 கால ஞானம் வேறு யாருக்கும் தெரியாது. முதலில் அவர் தந்தையாக இருக்கின்றார் என்ற நம்பிக்கை வேண்டும். யாருக்கு அதிர்ஷ்டம் இல்லையோ அவர்களுக்குள் என்னால் தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியுமா, தெரியவில்லையே என்று குழப்பம் இருக்கும். எப்போது நீங்கள் தந்தையின் மடியில் வந்தீர்களோ அப்பொழுது விகாரங்களின் வியாதி மிக வேகமாக வெளியேறும். நீங்கள் குழந்தைகளாக ஆனவுடன் தேக அபிமானத்தினுடையது மற்றும் காமம் கோபத்தின் வியாதி அதிகமாகும் என்று தந்தை கூறுகின்றார். இல்லையெனில் பரீட்சை எப்படி ஏற்படும்? நீங்கள் பலசாலியாக ஆகும்போது மாயாவும் வேகமாக தாக்குதல் செய்யும். நம்மால் இந்த புயலை தாங்கிக் கொண்டிருக்க முடியுமா முடியாதா என்ற பயம் இருக்கக்கூடாது. இதனை பலகீனம் என்று கூறப்படுகின்றது. ஆக இந்த விஷயத்தில் சிங்கம் போல் இருக்க வேண்டும். நல்லவற்றின் பலன் நல்லதாகவும் கெட்டவற்றின் பலன் கெட்டதாகவும் கிடைக்கும். சத்யுகம் திரேதாயுகத்தில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். முதலில் தந்தையிடம் முழுமையாக புத்தியின் தொடர்பை வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக தந்தையிடம் அனைத்து விஷயங்களையும் கூறிவிட வேண்டும். பாபா எத்தனை அன்போடு படிப்பு கற்றுத்தருகிறார். நம்பிக்கை என்பது ஒன்றுதான், அதில் சதவீதம் கிடையாது. தந்தை ஒருவர்தான், அவரிடம்தான் இருந்துதான் நமக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது. நம்பிக்கை இல்லையெனில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. பிறகு யார் என்ன செய்ய முடியும்? ஏற்றுக்கொள்ளவில்லையெனில் பிறகு முயற்சி எவ்வாறு செய்ய முடியும்? அவர்கள் தடுமாறிக்கொண்டே இருப்பார்கள். இங்கு மிகவும் நன்றாக இருக்கின்றது என்று கூறுவார்கள். வெளியே சென்ற பிறகு புத்தி காலியாக ஆகிவிடும். எவ்வாறு பெட்டியில் ஒரு துவாரம் இருந்தால் ரத்தனங்கள் அதில் இருக்காது, கீழே விழுந்துவிடும்.
அதேபோல் ஞானம் என்ற ரத்தனங்களை கேட்டு பின்னர் விகாரத்தில் சென்றால் அனைத்தும் முடிவடைந்துவிடும். புத்தி மூலம் ஞான ரத்தனங்களை நிறைத்தால்தான் புத்தி சுத்தமாகும். உழைப்பு தொடர்ந்து செய்த பிறகு விழுந்து விட்டோம் எனவும் எழுதுகின்றனர். விழுவதின் மூலம் தனக்கும் குலத்திற்கும் கலங்கத்தை ஏற்படுத்துகின்றனர். அதிர்ஷ்டத்தை வரையறுத்துக் கொள்கின்றனர். வீட்டில் கூட குழந்தைகள் அவ்வாறு தலைகீழான காரியம் செய்தால், இப்படிப்பட்ட குழந்தை இறந்தால் கூட நல்லது என்று கூறுவார்கள். எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், குலத்திற்கு கலங்கத்தை ஏற்படுத்த வேண்டாம். மாயாவுடைய அடி விழுந்தால் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும். அடிக்கடி அடி வாங்கி தோல்வியடைந்து மூர்ச்சையடைந்து விடுகிறார்கள். தூய்மையின் மூலமாகவே கரை சேர முடியும். தூய்மையாக இருந்த பொழுது பாரதம் ஜொலித்து கொண்டிருந்தது. இப்போது ஆழ்ந்த இருட்டாக ஆகிவிட்டது. இந்த யுத்த மைதானத்தில் மாயாவை கண்டு பயப்படக்கூடாது. தந்தையிடமிருந்து முயற்சிக்காக நல்ல வழிமுறைகளை கேட்டு பெற வேண்டும். நம்பிக்கைக்குரிய கீழ்ப்படிந்தவராக ஆகி ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஆன்மீக நஷாவில் இருப்பதற்கு தினமும் ஞான அமிர்தத்தை பருக வேண்டும். தினமும் முரளி படிக்க வேண்டும். அதிர்ஷ்டசாலி ஆவதற்கு தந்தை மீது ஒரு பொழுதும் சந்தேகம் வரக்கூடாது. பிரம்ம பாபாவுக்கு சமமாக ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்யக்கூடிய கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர் ஆகுக. பிரம்ம பாபா காரியங்கள் செய்தாலும் கர்மத்தின் பந்தனத்தில் மாட்டிக்கொள்ளவில்லை. சம்பந்தங்களில் வந்தாலும் சம்பந்தங்களின் பந்தனங்களில் மாட்டிக்கொள்ளவில்லை. அவர் செல்வம் மற்றும் சாதனங்களின் பந்தனத்திலிருந்து முக்தியாக இருந்தார். பொறுப்புகளை கவனித்து கொண்டிருந்தாலும் ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்தார். இவ்வாறு தந்தையை பின்பற்றுங்கள். எந்த ஒரு கடந்த கால கணக்கு வழக்கு என்ற பந்தனத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. சன்ஸ்காரம், சுபாவம், பாதிப்பு மற்றும் அழுத்தம் என்ற பந்தனத்திலும் வரக்கூடாது. அப்போதுதான் கர்ம பந்தன் முக்த், ஜீவன் முக்த் என்று கூற முடியும். தமோ குணமான வாயு மண்டலத்தில் தன்னை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டுமென்றால் சாட்சியாக இருந்து இந்த விளையாட்டை பார்க்கும் பயிற்சி செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.